டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நேத்து ஒரு மனதா தீர்மானம் தமிழக சட்டசபையில ஏற்கப்பட்டுச்சு. இந்த தீர்மானத்துல ஃபர்ஸ்ட் நாடாளுமன்ற மக்களவையில இருக்க உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 543 இருக்கிறது நிரந்தரமாக்கணும் அப்படின்ட்டு நிறைவேற்றப்பட்டுச்சு. செகண்ட், இப்போ இருக்க மக்களவை உறுப்பினர்களுடைய இடங்களுடைய எண்ணிக்கை விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் 2.2:1 ரேஷுவே நிரந்தரமாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு, அடுத்து வர லோக்சபா எலெக்ஷன் 2029ல இப்போ இருக்க 543 தொகுதிகள் அடிப்படையில் 33% ரிசர்வேஷன் பெண்களுக்கு ஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தொகுதி மறுவரை தீர்மானத்தில் இருந்த விஷயங்கள். இந்த டீலிமிட்டேஷனுக்கு டிவிகே நடத்தின அனைத்து கட்சி கூட்டத்துக்கு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கலந்துக்கவே இல்லை. ஆனா தீர்மானம் நிறைவேற்றும் போது டிஎம்கே ஆதரவு தெரிவிச்சாங்க. தொகுதி மறுவரையறை, பெண்களுக்கான 33% ரிசர்வேஷன், இது ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சு எம்எல்ஏக்களுடைய ஆதரவும் எதிர்ப்பும் சட்டசபையில பேசப்பட்டுச்சு. அதுபடி திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அதிமுக, பாஜக, பாமக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தேமுதிக நியூட்ரலாவும் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா 33%க்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஏற்கனவே ஏப்ரல் 2026 நாடாளுமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன் மக்களவையில் 543 இருக்க தொகுதிகளை 850 உயர்த்தணும்னு கொண்டு வரப்பட்ட மசோதா தோல்வி அடைஞ்சது. ஆனா இப்போ இருக்க 543 எம்பிஸோடைய கவுண்ட் நிரந்தரமாக்கணும், ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வர காரணம் என்ன? இதை பத்தி தெரியணும்னா கொஞ்சம் பின்னாடி போகணும். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 82 படி ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்புறமும் நாடாளுமன்றத்தில் மக்களவை தொகுதி மறுவரைய மாற்றணும். மக்கள் தொகை தரவுகள் படிதான் மாநிலங்கள்ல தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் தீர்மானிக்கப்படுது. இண்டிபெண்டன்ஸ்க்கு பின்னாடி 1952, 1963, 1973, 2002 இந்த ஆண்டுகள்ல தான் தொகுதி மறுவரை செய்யப்பட்டுச்சு. 1976 வரை மக்களவை, மாநிலங்களின் சட்டமன்ற இடங்களின் எண்ணிக்கை மறுவரை செய்யப்பட்டுச்சு. ஆனா 1976ல இருந்து இந்திரா காந்தி தலைமையிலான அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு வெற்றிகரமா செயல்படுத்தின மாநிலங்களுடைய தொகுதிகள் குறையப்படும் அண்ட் அவங்களுடைய பிரதிநிதித்துவமும் இழக்கப்படும். இந்த தொகுதி மறுவரையை நிறுத்தி வச்சாங்க. இது 2002 டீலிமிட்டேஷனுக்கு பின்னாடி தொடர்ந்துச்சு. பிகாஸ் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் வெற்றிகரமா தங்களுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க. ஆனா நார்த் ஸ்டேட்ஸ்ல இது சாத்தியம் இல்லாமலே போச்சு. ஸோ சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியன்ஸோடைய பாப்புலேஷன்ஸ் அதிகம். ஸோ பாப்புலேஷன் பேசிஸ்ல இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை செய்யப்படும் போது சவுத் ஸ்டேட்ஸ்க்கான கான்ஸ்டியூவன்சி கவுண்ட்ஸ் இப்போ இருக்கிறத விட ரொம்பவே குறைஞ்சிரும். இதனாலதான் தென் மாநிலங்கள் டீலிமிட்டேஷன்ஸை எதிர்த்து வர காரணமாகவும் இருக்கு. ஆனா மக்களவை தொகுதிகள்ல 39 தொகுதிகள் கொண்டு தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கு. அப்படின்னா மக்களவை தொகுதி தமிழ்நாட்டுல உயரம் தானே அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. ஆனாலுமே ஏன் இந்த எதிர்ப்பு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. பீகார், உத்தரப்பிரதேஷ் மாதிரியான நார்த் ஸ்டேட்ஸ்லாம் இப்போ இருக்க பாப்புலேஷன் படி டீலிமிட்டேஷன் பண்ணா பீகார்ல 40 இருக்க தொகுதி 70 உயரும், உத்தரப்பிரதேஷ்ல 80 இருக்க தொகுதி 120 உயரும். இதுவே தென் மாநிலங்களான தமிழ்நாடு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 39ல இருந்து 41 மட்டும்தான் உயரும். கேரளால 20ல இருந்து 19 குறைஞ்சிரும். தெலுங்கானால 17ல இருந்து 20, கர்நாடகால இருந்து 28ல இருந்து 36 உயரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸே ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சவுத் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் 130 தொகுதி தான் இந்த 250 தொகுதிகள்ல இருந்தும் ஒடுக்கப்படும். மற்ற இருக்க 413 தொகுதியும் நார்த் ஸ்டேட்ஸ்க்கு போயிடும். ஸோ சவுத் ஸ்டேட்ஸோடைய பிரச்சனைக்கு, குறைகளுக்கெல்லாம் லோக்சபால ரொம்பவே அவங்களுடைய பேச்சுகள் வலுவிழந்துரும். இதுதான் இங்க இருக்க மெயின் கோராவும் பார்க்கப்படுது. இப்போ திரும்ப பாஜக அரசு மக்களவையில் இந்த மசோதாவை தாக்கல் செய்ய போறதா தகவல்கள் வந்த அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரை நிரந்தரமா ஃப்ரீஸ் செய்யப்படணும்னு ஒரு தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்மொழிஞ்சாரு. இது எதிர்கட்சிகளுடைய வாதமா பார்க்காம தென் மாநிலங்களுடைய பிரச்சனையை அணுகணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதே மாதிரி பெண்களுக்கு 33% உடனடியா இப்போ இருக்க 543 தொகுதியிலே நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி நம்மளாம் பேசினாலுமே இன்னுமே சட்டசபையில் ஆகட்டும் இல்ல ஒரு பார்லிமெண்ட்ல ஆகட்டும் 33% கேண்டிடேட்ஸை கூட நம்மளால பார்க்க முடியல. ஒரு மனதா ஏற்கப்பட்ட இந்த தீர்மானம் ஆளுங்கட்சி, எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பு இல்லாம தென் மாநிலங்களுடைய பிரச்சனையா கருதி நிறைவேற்றப்பட்டது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா திரும்ப பார்லிமெண்ட்ல இந்த மசோதாவை கொண்டு வர சான்சஸும் நிறையவே இருக்கு. அடுத்து வர 2029 தேர்தலை நோக்கி தான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாகவும் பார்க்கப்படுது. இன்கேஸ் இந்த டீலிமிட்டேஷன் அமலுக்கு வந்துச்சுன்னா தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம், மாநில சுயாட்சி பறிக்கப்படும். ஸோ நம்ம குறைகள் ஒன்று கூட நிறைவேறாது. ரொம்பவே அன்ஃபேரான விஷயம் மட்டும்தான் ஃபியூச்சர்ல நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமையாகவும் இருக்கும். ஸோ நம்ம குரலும் பார்லிமெண்ட்ல எடுபடாது.